அந்த மொமெண்ட் வந்து ரொம்ப சரியில்லா இருந்துச்சு. ஏன்னா நீங்க ஒரு பயங்கரமா கிளம்பி போயிருந்தீங்க ஒரு ஜிப்பாலாம் போட்டுட்டு. ஓய்யோ நான் வந்து போனோடனே அதான் கேட்டேன் நானு. இவனுக்கு வேற பயமுறுத்துறானுங்க. ஆனா நான் தலைவரை எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தலைவர் வந்து ட்ராக்ஸ் பேண்ட் டிஷர்ட் வருவான்னு எதிர்பார்க்கல. நான் அப்படி எதிர்பார்க்கல. இவன் கரெக்டா வந்துருந்தேன் அவுட்ஃபிட்ல. பட் அந்த மொமெண்ட் வந்து எல்லாருக்குமே அது வந்து ஒரு சரியில்லான மொமெண்டா தான் இருக்கும். ஏன்னா இந்த படம் நான் பண்ணும் போதும் நான் எதிர்பார்க்கல. அது நான் படம் தேட்டர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தலைவர் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம். தலைவர் வந்து 70 mm ஸ்கிரீன் நம்மள பார்த்துட்டு போயிருப்பார்ல, அவரை மீட் பண்ணோம்டா அப்படின்னு அன்னைக்கு ஒரு தாட் இருந்தது. ரெண்டு பேருக்குமே தாட் இருந்தது. பட் அதை தாண்டி நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவும் ஹைப் பண்ணல நம்ம. சரி ஓகே நடந்தா பாப்போம்னு. பட் திடீர்னு மேனேஜர் கால் பண்ணிட்டு நாளைக்கு வாங்க தலைவர் மீட் பண்ணணும்னு லைக் அந்த மொமெண்ட் வாஸ் லைக் அது வந்து அதை எக்ஸ்பிரஸே பண்ண முடியாது. அண்ட் மீட்டிங் ஹிம் நான் ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தேன். நான் ஜஸ்ட் அவரை பார்த்து சிரிச்சுட்டு தான் இருந்தேன். ஏன்னா அது கிடைக்காது, அந்த ஒரு மொமெண்ட் கிடைக்காது. ஜஸ்ட் வாட்சிங் ஹிம் இன் ஹிஸ் ஜோன் அண்ட் இந்த ஏஜுக்கு என்ன எனர்ஜி அவரு. நான்லாம் வந்து இவன் சொல்றான் நான் ஓடிட்டு இருக்கேன்றான். அவரை பார்த்தா தாங்க தெரியும் ஃபுல் பால் ஆஃப் எனர்ஜி அவர் தான். ஓகே, கண்டிப்பா உங்க கேரக்டர் எல்லாருமே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஸோ அந்த கேரக்டர் பத்தி ஏதாச்சும் பேசினாரா உங்ககிட்ட? இல்ல நான் ஷேக் ஹேண்ட் பண்ணிட்டு நான் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், சார் பாலாஜி சூப்பர் சூப்பர் சார் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். சார் ஒரு சூப்பரே போதும், நீங்க 3 சூப்பர் சொல்லிட்டீங்க, இதுக்கு மேல எனக்கு எது வேணாம். ஸோ அது ஒரு பெரிய வேலிடேஷனா இருந்தது. அவரை மீட் பண்ணி அவர் சொன்னது வந்து ஒரு பெரிய வேலிடேஷன். ஓகே, ஸோ எங்க எல்லாருக்குமே ஒரே மேட்டர் தான் சொன்னாரு. இந்த சென்ஸ் தனித்தனியா பேசுறதுக்கான சான்ஸ் கிடைக்கல. நான் 2 லைன் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அங்க போனோடனே ஃபுல்லா சைலண்ட் ஆயிட்டேன் நானு. அவர் பேசும்போது அவர் படத்தை பத்தி he was sharing his thoughts. ஒரு 10-15 நிமிஷம் பேசிட்டு இருந்தாரு. நான் வந்து ஜெனுவனா சொல்றேன், நான் ஆக்சுவலா இதுதான் அவர்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் வந்து வளரும்போது கமல் ஃபேனு, வளர்ந்ததுக்கு அப்புறமா தலைவர் ஃபேனு. லைக் அவர் வந்து ஆஃப் ஸ்கிரீன் அவர் எப்படி இருக்காருங்கிறது பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ நான் இதை சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா எதுக்கு தேவையில்லாம வாய் கொடுத்து மாட்டிக்கிட்டு அப்படின்ட்டு விட்டேன் நான். ஸோ எனக்கு அவர் பேசும்போதே எனக்கு ஒரு மாதிரி, நான் யூஸ்வலா ஸ்டார் ஸ்ட்ரக்லாம் ஆக மாட்டேன். ஓகே, ஆனா எனக்கு அவர் பேசுறத கேட்கும்போது கண்ணில் ஒரு மாதிரி தண்ணி வந்துருச்சு. ரொம்ப இமோஷனல் ஆகக்கூடாது, நம்ம எதுவும் வளரக்கூடாது அப்படின்னு தான் மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. பக்கத்துல போனேன், போயிட்டு இவங்க சௌந்தர்யா மேம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவர் தான் வந்து அவர் ஒரு செகண்ட் பார்த்து அப்படின்னாரு. அவ்வளவுதான் எனக்கு போதும், ஓகே தாடி ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க போதும் எனக்கு அப்படின்னு இருந்துச்சு. ரொம்ப ஸ்பெஷலா இருந்துச்சு. அது ஒரு 2 செகண்ட் லுக் பாப்பாரு. அது பார்த்தாரு. ஆமா, நானும் கைடு இப்படி பார்த்தாரு. அந்த 2 செகண்ட் பார்வையிலேயே அவரு எனக்கு புரிஞ்சிடும். திருப்பதி போற மாதிரி தான் இருந்துச்சு. சீரியஸா ஒரு 2 செகண்ட்ஸ் போறாங்க. ஆக்சுவலா அதான்டா.